மோடியை பொறுத்தவரையிலும் அவர் தான் இந்த நாட்டுக்கு உகந்த தலைவர் என்பதை நம்ம நாட்டில் சொல்ல வேண்டியதில்லை, வெளிநாட்டிலேயே சொல்கிறாங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்னால், ஏன்னா மோடிக்கு எனக்கு ஒரு நெருக்கமான உறவு இன்றில் 30 ஆண்டுகளாக இருக்கிறது. அவருடைய அரசியலுடைய உயர்ச்சியும் தாழ்ச்சியும் அதில் எல்லாத்தையும் எனக்கு பங்கு உண்டு, அவருக்கு உறவு உண்டு. நாங்கள் நிறைய ஆலோசனைகள் கூட செய்திருக்கிறோம். அவருக்கு இருக்க ஒரு தீட்சண்யமான ஒரு பார்வை, அவருக்கு இருக்கிற தைரியம் நான் யாருக்குமே பார்த்தது கிடையாது. ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். அந்த சோராபுதீன் கேஸ் நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க, இந்தியன் எக்ஸ்பிரஸில் துக்ளக்கில் கூட எழுதியிருக்கேன் அதை பற்றி. அந்த கேஸ் வந்தபோது என்னை எடுத்து கையாள சொன்னாங்க பாஜகவில். அப்போ சொல்லுவார் அவர், இந்த பீரியடை நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய கெப்பாசிட்டி, என்னுடைய லீடர்ஷிப், என்னுடைய திறமை, என்னுடைய எல்லாமே இதில் தான் அடங்கியிருக்கு. அப்போது இதெல்லாம் நடந்தது 2010. 2011 ஜனவரியில் அப்போது அகமதாபாத் முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன், அதுதான் மெயின் டெஸ்ட். இந்த ஷொராபுதீன் கேஸு அமித்ஷாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அக்டோபர் 2010. மோடி அரெஸ்ட் பண்ணுவாங்கங்கிற மாதிரி ஒரு நிலைமை. அப்போது நான் அடிக்கடி அப்போ அகமதாபாத் போவேன். அப்போ போன போது பாஜக பீப்புளெலாம் சொன்னாங்க, பாருங்கள் இந்த அகமதாபாத் கார்பரேஷன் எலெக்ஷன் நடக்க போது, இந்த சமயத்தில் எல்லா இந்த அத்துமீறிய கட்டடங்கள்லாம் இப்போ தான் இடிக்கிறார் அவர். எங்கே பார்த்தாலும் பாருங்கள், நான் அது ரோட்டில் போனால் எங்கே பார்த்தாலும் கட்டடங்கள் இடிச்சிருக்கும். இது எப்படியா சொல்லி மோடிக்கிட்டே, ஏன்னா நான் மோடியோட எனக்கு ஒரு நெருக்கமான பழக்கம் இருக்குது, அவங்க சொல்ல முடியாத நான் சொல்லலாம் அப்படிங்கிறதுனால அவங்க என்கிட்ட சொன்னாங்க. நான் மோடிக்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் ஏன் இடிக்கிறீங்க இப்போ அப்படின்னு. எங்கால் கேட்க சொன்னானா அப்படின்னு கேட்க சொன்னால் அவங்க நீங்கள் நிறுத்துன்னு சொன்னாங்க, நான் ஏன் இடிக்கிறீங்கன்னு கேட்குறேன், அவ்வளோதான் அப்படின்னு. குரு 3 ஆண்டுகள் இந்த இடிக்கிறதை நிறுத்தி வச்சு ஒரே சமயத்தில் நான் இடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமான்னு கேட்டேன். எல்லாரும் இதை பார்க்கணும். யார் அத்துமீறி கட்டடம் கட்டினானோ அது இடிப்போங்கிறது தினம் இடித்தா யாருக்கும் தெரியாது, ஒரே சமயத்தில் இடிக்கணும். நான் ஆக்ஷன் எடுக்கிறேங்கிறது அப்போ தான் தெரியும், என் அதிகாரிக்கு தெரியும், பத்திரிகைக்கு தெரியும், என் கட்சிக்கு தெரியும். அப்போ இன்னொன்று சொன்னார், ஏன் தெரியுமா கேட்கலாம், இவங்கெல்லாம் போய் அவன்கிட்ட பணம் வாங்கி எலெக்ஷன் நிற்பான். தன் கட்சியை பற்றி சொல்கிறார். தன் கட்சிக்காரன் இந்த மாதிரி அத்துமீறி கட்டடம் கட்டுறவன்ட்ட டொனேஷன் வாங்குவான், அதை நிறுத்தணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்கிறேன். ஒரு வித்தியாசமான ஒரு தலைவர். இதெல்லாம் நான் அவர்கிட்ட நெருங்கி பழகினதால் சொல்கிறேன். இதெல்லாம் வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியவே தெரியாது. தூய கட்சி அப்படின்னு பாஜக, அப்படி பாஜகவில் இருக்கவங்க கூட தூயவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது, அதுலேயே தவறானவர்கள் இருக்கலாம். ஆனால் இந்த நாட்டுக்காக உழைக்கிற கட்சிங்கிறதுல யாருக்குமே சந்தேகம் இருக்க முடியாது. இன்றைக்கு அரசியலில் இதே சமுதாயத்தில் இருந்தால் பாஜகவுக்கும் வராங்க, டிஎம்கேக்கும் வராங்க, ஏடிஎம்கேக்கும் வராங்க, கம்யூனிஸ்ட்டுக்கும் வராங்க. அந்த கட்சியினுடைய தலைமை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தபடி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் பாஜகவில் கரப்ஷன் குறைச்சல். சொல்லுவார், பாஜகவில் கரப்ஷன் குறைவு என்று சொல்ல வேண்டும், நாணயமானவர்கள் அதிகம் என்று சொல்ல வேண்டும். நீங்கள் மற்றதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸாக இருக்கும். காரணம் என்னவென்றால், இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிற பல லட்சக்கணக்கான பேர் பாஜகவுக்கு பின்னால் இருக்காங்க. அவன் வந்து இந்த தேர்தலில் வந்து ஓட்டு போடுவான், 10 பேரை வந்து நீங்கள் இப்போ பாஜக ஓட்டு போடுங்க நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவான், திரும்ப போய் சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் நடத்துவான், வேறு வேலை கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பேரியக்கத்தினுடைய முகம்தான் பாஜக. இதுவே பல பேருக்கு தெரியாது. இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது எதுக்காக இதை விவரமாக சொல்கிறேன் என்றால், இந்த எலெக்ஷனோடு இதை நிறுத்திடக்கூடாது. ஏன்னா தமிழ்நாடு எலெக்ஷனில் இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். 1989 எந்த மாதிரி ஒரு தேர்தலோ அந்த மாதிரி ஒரு தேர்தல் இது. ஒரு தேசிய சக்தி வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது எந்த அளவுக்கு அதுக்கு வாக்குகள் வரும், எந்த அளவுக்கு சீட்டுகள் வரும் என்பது 2ஆம் பட்சம். ஆனால் இந்த தேர்தலில் பாஜகவுக்கு ஒரு 15லேருந்து 20% வாக்குகள் ஒரு 4 இடத்துல ஜெயிச்சாங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் ஒரேடியாக மாறிவிடும்.
அதை செய்ய வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. இப்போ துக்ளக்கில் எழுதியிருக்கோம் டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு. எல்லாரும் திட்டுறாங்களே, நீ போய் டிஎம்கே ஜெயிப்பாங்க. டிஎம்கே ஜெயிப்பாங்கன்னா டிஎம்கே அதிகம் சீட்டு வாங்குவாங்க, குறைவாக ஓட்டு வாங்குவாங்க. நாம் எந்த அளவுக்கு இந்த தேசிய சக்தியை இந்த எலெக்ஷனில் ஊக்குவிக்க வேண்டுமோ அவ்வளோ ஊக்குவிக்க வேண்டும். அது நம்முடைய கடமை. இது ஏதோ ஒரு தேர்தலாக மாத்திரம் பார்க்கக்கூடாது. வெற்றி தோல்வி மாத்திரம் லட்சியம் அல்ல. இந்த வெற்றிக்கு பின்னால் பாஜகவினுடைய வெற்றி எப்படி என்பதே எத்தனை சீட்டு என்பது அல்ல, எத்தனை ஓட்டு என்பது தான். யுக்ரைன் வார் இது ரொம்ப முக்கியம். பல பேர் இதெல்லாம் யோசனை பண்ணுறது கிடையாது. யுக்ரைனுக்குள்ளே ரஷ்யா நுழைகிறது. அப்போ இது தவறு அப்படின்னு சொல்லி இதை கண்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யுனைடெட் நேஷன்ஸில் ரெசல்யூஷன் போடுறாங்க. நமக்கு ரொம்ப நேரம் டைம் இல்லை, ஒரு 2-3 மணி நேரம் தான் டைம் இருந்தது. மோடி முடிவெடுக்கிறார், அந்த ரெசல்யூஷன் நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு. உலகமே ஆடிவிட்டது, அமெரிக்கா நடுங்கிது. அவர் மனதில் என்ன தெரியுமா ஐடியா இருந்தது, இந்த யுக்ரைன் வார் மூலமாக பெட்ரோல் விலை $200 கூட போயிடும். நம்ம நாடு மாத்திரம் அழியாது, உலகமே அழிந்து விடும். ரஷ்யாவோட நாம் நெருங்கி குறைச்ச விலையில் நாம் பெட்ரோல் வாங்கலை அப்படின்னா உலகமும் அழிந்து விடும், நாமும் அழிந்து விடும்னு அதில் கால்குலேட் பண்ணுறாரு அவர். நாங்கள் பெட்ரோல் ரஷ்யாவிலேருந்து நாம் இறக்குமதி பண்ணுவோம்னு அவங்க சொன்ன உடனே அமெரிக்காவுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. அமெரிக்காவை கண்டு நடுங்கிய காலம் மாறி அமெரிக்கா நம்ம என்ன செய்வது என்று அவங்களுக்கு புரியாத காலத்துக்கு நரேந்திர மோடி நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். பெட்ரோல் விலை $200 இருக்க வேண்டிய பெட்ரோல் விலை 140 வரைக்கும் போய் நாம் ரஷ்யாவில் பெட்ரோல் வாங்குவோம் என்று சொல்கிற உடனே 100க்கு கீழே வந்துட்டு. ரஷ்யாவுக்கு நாம் பெட்ரோல் டாலரில் கொடுக்குறதில்ல, ரூபாயில் கொடுக்குறோம். ரூபாயில் பெட்ரோல் வாங்குகிற அது மூலமாக என்ன ஆச்சுன்னா உலகில் இருக்கவங்க எல்லாருக்குமே குளிர் விட்டு போச்சு. எல்லாருமே நாம் வாங்கலாமே இனிமே. அமெரிக்காவினுடைய சாங்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் மரியாதை போச்சு. இன்றைக்கு உலகமே மாறிவிட்டது. இன்றைக்கு அமெரிக்கா ஒரு உலக வல்லரசு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க எதை வேணால் பண்ண முடியுங்கிற ஒரு நிலைமை இருந்தது. அது அப்படியே மாறிவிட்டது. இதெல்லாம் நம்ம நாட்டு ஜனங்களுக்கு புரியாத விஷயங்கள். இதை நிறைய பேசணும், படிச்சு. பத்திரிக்கையெல்லாம் இதை எழுதுறதே கிடையாது. துக்ளக்கில் மாஞ்சி நான் எழுதி என்ன பிரயோஜனம்? மற்றவங்கள்ட்ட எடுத்து சொல்லணும். அது அதனால் நரேந்திர மோடி வர வேண்டும் என்பது ஒரு தனி நபருக்காக அல்ல. இன்னும் கேட்டால் அவருக்கு இந்த பதவி தேவை கிடையாது. அவர் என்னைக்கா ஒரு நாள் ஹிமாலயாஸ் தான் போகிறார், எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நமக்கு அவர் தேவை, இந்த நாட்டுக்கு தேவை. எந்த கட்சியும் 5000 வருஷம் இருக்க போகிறதில்லை, பாஜகவும் இருக்க போகிறதில்லை. நான் திமுகர்கிட்ட ஒரு பேரும் கேட்டேன், இல்லை சார் உங்கள் கட்சி ஒரு 500 வருஷம் இருக்குமா? என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. 50 வருஷம் இருக்குமா சார் அப்படின்னு கேட்டேன். கொஞ்ச நாளைக்கு ஓடும் சார் அப்படிங்க. இவங்க எல்லாருமே சுயநலத்துக்காக ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க. அந்த கம்பெனி என்றைக்கு வேணால் மூடப்படும். அதுக்கு உண்டான ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆள் அந்த கம்பெனியை நடத்தலைன்னா இந்த கம்பெனி மூடப்படும். அது மாதிரி இந்த கட்சியை மூடத்தான் போகிறாங்க. பாஜக எந்த அளவுக்கு இந்த நாட்டுக்காக உழைக்க வேண்டும் என்கிற உத்வேகம் அதுக்கு இருக்கிறதோ, அதற்கு பின்னால் RSS இருக்கிறதோ, அவ்வளவு நாள் அந்த பாஜக அப்படி இருக்கும். நீங்கள் பாஜகங்கிறது ஒரு அரசியல் கட்சியாக பார்க்கக்கூடாது. அது ஒரு பெரிய பேரியக்கம். அதன் பின்னால் லட்சக்கணக்கான தொண்டர்கள், அவங்களுக்கு யாருக்குமே சுயநலங்கிறதே இல்லாத ஒரு மனநிலையை உருவாக்கியிருக்காங்க. 1,00,000 கிராமத்தில் சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் நடத்துகிறாங்க சார். 1,00,000 கிராமத்தில் சிங்கிள் டீச்சர் ஸ்கூல். அந்த ஸ்கூல் தான் எல்லாமே. அங்கே கணக்கு சொல்லிக் கொடுக்குறதுலேருந்து, சுகாதாரம் சொல்லிக் கொடுக்குறதுலேருந்து, ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்குறதுலேருந்து ஒரு ஆள் அவன் பாட்டு வேலை பண்ணிகிட்டே இருக்கான். அவனுக்கு ஓட்டு வேணுமா, அவனுக்கு ஒரு வாகனம் வேணுமா, ஒரு வசதி வேணுமா, அவனுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணுமா, இந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர் இந்த நாட்டுக்காக மாத்திரம் வேலை செய்கிறாங்க. அவங்களுடைய
உத்வேகத்தில் தான் இந்த பாஜகங்கிற ஒரு இயக்கம் வளர்ந்திருக்கிறது. இது ஒரு அரசியல் கட்சின்னு மாத்திரம் நினைச்சிடாது. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் தம்பட்டம் அடிப்பார். தமிழ்நாடு தான் இந்தியாவிலே வேகமாக வளரக்கூடிய ஒரு மாநிலம். 11% வளர்ந்தோம், 11% வளர்ந்தோம். எங்க 11% வளர்ந்தாங்க? விவசாயம் 3% வளர்ச்சி இருக்கு. 3%. தண்ணியே இல்ல, வாக்கியாலே வெட்டல, வாக்கியாலே தூர் வரல, புதுசாக அணை கட்டல. அமராவதியினுடைய உபரி நீரை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராமத்துக்கெல்லாம் கொண்டு போயிருந்தால் விவசாயம் வளரும். எங்கேயுமே எதுவும் செய்யாம தமிழ்நாடு எப்படிங்க வளரும்? விவசாயத்தினுடைய வளர்ச்சி என்பது தமிழகத்தில் வெறும் 3 விழுக்காடு, வெறும் 3 விழுக்காடு. ஏழை மக்கள் ஏழை மக்களாகத்தான் இருக்கிறாங்க. பெரும் பணக்காரர்கள் பெரும் பணக்காரர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் நீங்க இந்த முறை இந்த தேர்தல் 2026 ஏப்ரல் மே மாதத்தில் நடக்கக்கூடிய தேர்தலில் ஒரு முறை யோசிச்சு, நமக்கு ஆள தகுதியானவர்கள், அனுபவமானவர்கள், உள்ளூர்ல இருக்கக்கூடியவர்கள், நமக்கு நம்முடைய பேச்சை கேட்கக்கூடியவர்கள், செவி சாய்ப்பவர்கள், அவங்க ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற எண்ணத்துல நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றனர். அதையெல்லாம் தாண்டி பாருங்க, இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை 2-3 பேர் சொன்னாங்க. அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இதே தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இதே தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர் கரூர் தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினராக போனார். இன்னைக்கு கரூர்ல இருந்து கோயம்புத்தூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக நிற்க வேண்டும் என்று நினைக்கின்றார். அது தவறு கிடையாது. ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் எதற்காக அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார்? ஒருவேளை இன்னைக்கு திருவள்ளுவர் அவர்கள் இந்த கலிகாலத்துல நம்மோடு திருவள்ளுவர் ஐயா இருந்தாருன்னா என்ன சொல்லுவாருன்னாங்க, 10 ரூபாய் பாட்டிலுக்கு வாங்கினா புலால் சிறைக்கு செல்லுவது நிச்சயம் அவரே ஒரு குரல் எழுதுவார். அந்த அளவுக்கு இன்னைக்கு கரூர் மக்கள் அரசியல்ல பல இடத்துல நம்ம தலைகுனிந்து நிற்கின்றோம். பல இடத்துல நம்ம தலைகுனிந்து நிற்கின்றோம்னா, அரவக்குறிச்சி எலெக்ஷன் மாடல் ஒரு காலத்தில் ஆரம்பிச்சாங்க. கரூர்ல செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர்களுடைய அட்டூழியம், இதெல்லாம் கூட கரூர் அரசியல்லாவே நிறைய பேர் ஒதுங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார். எனக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். அவர்களை அடக்குவதற்காக அவங்க வீட்டுல கஞ்சா வைத்து காலையில ரைடு பண்ணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எத்தனையோ தலைவர்கள் கடந்த 5 ஆண்டுகள்ல கரூரில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள்? நீங்க பாருங்க, ஒரு மனுஷன் புலால் சிறைக்கு 300 நாட்களுக்கு மேலே இருந்து திரும்ப வந்து திரும்ப அதே வேலையை மறுபடியும் செஞ்சிட்டு இருக்கிறான். கோயம்புத்தூருக்குள்ள போனா கரூர் குரூப், சென்னைக்கு போனா கரூர் குரூப், ஒரு 20 பேரை வச்சுக்கிட்டு டாஸ்மார்க்ல வசூல் பண்றது. எங்கே சென்றாலும் கூட தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய நம்முடைய கரூர் மக்கள் இந்த கரூர் குரூப் என்கின்ற ஒற்றை பெயர்ல எங்க போனாலும் 10 பேர் வசூலுக்கு வச்சிருக்கிறாங்க. டாஸ்மார்க் பாட்டிலுக்கு வாங்கணும், மூடிக்கு வாங்கணும், டாஸ்மார்க் அட்டைக்கு வாங்கணும். எங்கே சென்றாலும் கூட கரூர் குரூப் என்று மொத்த கரூர் மாவட்டத்திற்கும் கூட ஒரு அவப்பெயரை கரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவப்பெயரை ஏற்படுத்திட்டு இருக்கிறார். அதெல்லாம் நீங்க யோசிக்கணுங்க. அந்த அரசியல் மாறணுங்க. இது போன்ற அரசியல் தாக்கு பிடிக்காதுங்க. இந்த அரசியல் பண்ண முடியாது. இது போன்ற அரசியல் எத்தனை நாளைக்கு இதே போல ஒரு பண அரசியல் என்பது ஏழை மனிதனுக்கு எந்த விதத்தில் அது பயன்படும்? ஒரு தேர்தலும் கரூரை பொறுத்தவரை 100 கோடி, 150 கோடி, 200 கோடி தேர்தலாக இருந்தால் எந்த அரசியல்வாதி ஒரு சாதாரண மனிதனுக்கு வேலை செய்வதற்காக இங்கிருந்து பாடுபட போறார்? அதையெல்லாம் இந்த முறை நீங்க யோசிச்சு மாத்தணும். கரூர்ல நல்ல அரசியல் வரணும். ஒரே ஒருவர் இந்த அரசியலை மிக கேவலமாக மோசமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது போன்ற அரசியல் நமக்கு வேண்டாம். ஏன் இதே முதலமைச்சர் ஐயா எம் கே ஸ்டாலின் அவர்கள், இதே முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது இதே மண்ணு கரூருக்கு வர்றார். செந்தில் பாலாஜி ஊழல்வாதிங்கிறார். செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக் ஊழல்வாதிங்கிறார். இதே முதலமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட பிறகு மகாத்மா காந்தியினுடைய வாரிசுங்கிறார். யோசிச்சு பாருங்க. இந்த அநியாயத்தை எங்கேயாச்சும் நீங்க பார்த்திருப்பீங்களா? இதே மண்ணில் வந்து பேசிய ஒரு முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இன்னைக்கு இருந்தாங்க. இன்னைக்கு முதலமைச்சராக இருப்பவர் இன்னைக்கு மகாத்மா காந்தியினுடைய வாரிசு தான் அந்த செந்தில் பாலாஜின் பட்டம் சூட்டிட்டு இருக்கிறார். அதனால் நீங்கள் வாக்களிக்கும் பொழுது இதெல்லாம் யோசிக்கணும். நம்மை பொறுத்தவரை இணைந்து நிற்கின்றோம். இந்த முறை ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணாயபுரம், குளித்தலை 4 சட்டமன்ற தொகுதியிலும் கூட பணி செய்யக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கிருந்து பார்க்கணும், இங்கிருந்து வேலை செய்யணும். அதே நேரத்தில் எனக்கும் பெரிய ஆசை இங்கிருந்து உள்ளூர்ல இருக்கணும், கிராமத்தில் இருக்கணும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மாநில தலைவர் பொறுப்பு சென்னைக்கு போகணும், தேசிய பொறுப்பு டெல்லிக்கு போகணும், இங்க போகணும், அங்க போகணும், எல்லா இடத்துக்கு போகணும். உள்ளூர்ல இருந்து அரசியல் செய்ய வேண்டும் என்று ஒரு வேலையை விட்டு வந்த நானும் இங்க எங்க எல்லா பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறேன். அதனாலதான் இந்த முறை பொறுத்தவரை நம்முடைய செந்தில்நாதன் அவர்கள் சொன்னார், உள்ளூர்ல இங்கே தங்கி உங்களோடாக இருந்து பணி செய்து ஒரு பிரச்சனையாக முடிக்கக்கூடிய வேட்பாளர், அது ரெட்டலையாக இருக்கட்டும், தாமரையாக இருக்கட்டும், 5 ஆண்டு காலம் நாங்க உயிர் மூச்சை கொடுத்து அவர்களோடு நின்று
இந்த தொகுதியினுடைய தலையெழுத்தை மாற்றி காட்டுகிறோம். எங்களுக்கு தேவை வேலை செய்யறதுக்கு ஒருத்தர் வேணுங்கம்மா, ஒரே ஒருத்தர் நீங்க கொடுங்க. அந்த டெல்லி பிரச்சனையை நாங்க முடிக்கிறோம், சென்னை பிரச்சனை நாங்க முடிக்கிறோம். இந்த பகுதியில அது ரட்டளை எம்எல்ஏவாக இருக்கட்டும், தாமரை எம்எல்ஏவாக இருக்கட்டும், ஒரு மனிதர் இந்த பகுதியில பணி செய்யக்கூடிய ஒரு மனிதர், பொறுப்பு பின்னாடி இருந்து அவர் கை கோர்த்து அந்த வேலையை செய்து அரவக்குறிச்சியினுடைய அடிப்படை முன்னேற்றத்துக்கு நாங்க நிற்போம். எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். நாங்க கண்டிப்பா செஞ்சே தீருவோம். அது வாய்ப்பு மட்டும் நீங்க கொடுக்கணும். வாய்ப்பு கண்டிப்பாக யோசிச்சு கொடுங்க. 1,90,000 பேர் நம்ம தலைவர் நான் சொன்னதுல ஒரு சின்ன திருத்தத்தை சொன்னார். 184 190 25 இருந்து 190. நம்ம ஊர்ல வெளியே யாரும் போக கூடாதுங்க. இளைஞர்களை தக்க வைக்கணும், உள்ளூருக்குள்ள தக்க வைக்கணும். எப்படி தக்க வைக்கிறதுங்க? வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தால் மட்டும்தான் உள்ளூர்ல தக்க வைக்க முடியும்.